வாங்க சார், சர்ப்ரைஸா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க. இங்க வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் சார். இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஹோட்டலில் கொடுத்த அமௌண்ட் கிடைச்சதா சார்? இல்லை, பிஸியாக இருந்ததுனால அங்கே போகிறதுக்கான டைம் கிடைக்கல. அன்னைக்கு நீங்கள் மட்டும் வந்து பணம் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளமாக போயிருக்கும் சார். இங்கே எல்லாரும் நான் வர வரைக்கும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஓ சார், குடிக்க டீ காஃபி? இல்லை, ஒன்றும் வேண்டாம். நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். சுமிதா, எனக்கு உங்கள் நிலைமையை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எதுக்கு சார்? உங்களை மாதிரி ஒரு செலிப்ரிட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் தங்கலாமா? அது உங்கள் கரியரை தான் பாதிக்கும். இந்த வீட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை சார். இதுவே வாடகை வீடு தான். ரியலி? இதெல்லாம் கேட்கும்போதே கஷ்டமா இருக்கு. சுமிதா, நீ பேசாம என் பங்களால தங்கிக்கோயா? நான் எப்போது மெட்ராஸுக்கு வரும்போது 2-3 நாள் அங்கே தங்குவேனே தவிர மற்றபடி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். இங்கேருந்து போகிறதா இருந்தால் அது என்னோட சொந்த வீட்டுக்காக தான் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. அதுக்கு என்ன, அதை உன் சொந்த வீடாகவே நினச்சிக்கோ. இல்லை, உனக்கு அங்கே ஃப்ரீயாக தங்குறதுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை, வாடகை கொடு, நான் வாங்கிக்கிறேன். இந்த வீடு எனக்கு ராசியான வீடு சார். சரி, ராசிங்கிற உங்கள் அம்மாவோ ரிலேட்டிவ்ஸோ வேணா இங்கே தங்கிக்கட்டும். என்ன? நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன் சார். விஜி, அந்த கிளாரை கொஞ்சம் கட் பண்ணு. என்ன இது? மேடம், என்ன இது? என் சைஸா இது? போ. என்னம்மா இது? மேடம், கோ. சார் ரெடி சார். ஆர்டிஸ்ட் கூப்பிடு. சரி சார். என்னம்மா இது? வாஷ் பண்ணறியா? எத்தனை வாட்டி? என்ன ஷார்ட் ஷார்ட்? பா. மேடம், ஷார்ட். மாப்பா, நீ போய் தண்ணி கொண்டு வா. நேத்து நைட் எடுத்த சீனோட கண்டினியூஷன் தான் இது. உன்னோட பிரதரை சுமிதா லவ் பண்றது உனக்கு பிடிக்கல. ஆத்திரத்தை அடக்க முடியாம நீங்க வந்து கலாட்டா பண்ற. ஓகே. நீ அவளை அவமானப்படுத்தும் போது அவ உன் கண்ணத்துல அடிப்பா. புரிஞ்சுதா? மூர்த்தி சார், அபர்ணா மேடத்துக்கு சீக்கிரம் டயலாக் சொல்லி கொடு. எஸ் சார். சார், சார், இந்த சீன்ல இந்த மாதிரி வேணுமா? ஏன், என்னாச்சு? அது இந்த சீன்ல நான் நடிச்சா என்னோட இமேஜ் போயிடும் சார். இமேஜ் போயிடுமா? அது எப்படி? ஒரு சீனியர் ஆர்டிஸ்டான என்ன புதுசா வந்த ஒரு நடிகை அடிச்சா அது என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது சார். என்ன ஃபேன்ஸ்க்கு பிடிக்காதா? என்ன அபர்ணா சொல்ற? இது நடிப்பு தான். ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வந்தா அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ற மாதிரி தான் நடிக்கணும்.
அதானே ஒரு ஆர்டிஸ்டுக்கு அழகு. சார் சொன்னது சரிதான். ஆனா this is my personal request. Please avoid the scene, sir. உனக்காக நான் என்னோட கதையை மாத்த முடியுமா அபர்ணா? சரி, என்னதான் உன் பிரச்சனை? Sir, she was my servant maid. It's quite disgusting to get a slap from her. Sir. Whether she was my boss or I was her servant, when she comes for acting, it's her duty to cooperate with her co-star. இவ்வளவு சீனியரா இருக்கிற நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இங்க உன்னை அடிக்கிறது சுமிதா இல்ல, இந்த படத்தோட கேரக்டர் தான். Sir, please. அதெல்லாம் முடியாது அபர்ணா. டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ரெடி ஆகு. இல்லனா நடிகர் சங்கத்துல நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மூர்த்தி சார், வேலையை சொல்லி கொடுவா. சரி சார். ரெடி? ரெடி சார். ஆல் ரைட். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். 13/1 டேக் 1 ஆக்ஷன். சி, என் தம்பிய காதலிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை போல நடத்த கெட்ட வர. சுமிதா, மேம் குட் ஈவினிங். Good evening. நான் உங்க ஒரு படத்தை கூட மிஸ் பண்றது இல்ல. I'm a very big fan of yours. Oh, thank you. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர் ஸ்ரீ விநாயகா காலேஜ்ல MBA படிச்சிட்டு இருக்கோம். ஆஹா. நான் ஓபனா சொல்றேன் மேடம், உங்களை நேர்ல பார்க்கிறது என்னோட மிகப்பெரிய ட்ரீம். Oh. This is really a memorable day for me in my life. மேடம், Really? ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். Yeah, sure. மேம் பென். Thank you மேம். It's okay. Can you write on my heart please? இதயத்துல எழுதுறது தான் அழியாம இருக்கும். Okay. I'm really lucky. யாரை ஏமாத்துற நீ? மெட்ராஸ் போறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற? சுமிதாவை பார்க்க தானே? டேய், மெட்ராஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யாராவது ட்ரீம் கேர்ளை பார்க்காம வருவாங்களாடா சொல்லு? அதுக்கு அவங்க செக்யூரிட்டி ஒன்று உள்ள விட்டா தானடா. அதெல்லாம் இந்த ராகுல் ராமுக்கு ஜுஜுபி மாட்டாடா. அப்போ மத்ததெல்லாம் போயிட்டு வந்து பேசலாம். ஓகே? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. ஹே, தேங்க்ஸ் மச்சி. யாரு? I'm Rahul. மேடம் மறந்துட்டீங்களோ? ஊட்டி ஷூட்டிங் ஸ்பாட், ஆட்டோகிராஃப். ஞாபகம் வரலையா? Oh, yeah, I remember. What are you doing here? இங்க எதுக்கு வந்திருக்க? நான் அமெரிக்கன் கான்சுலேட்ல ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். ஓ, மேடம் இங்கே தங்கி இருக்கீங்க? ஆமா. ஏ, நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இல்ல, அது this is my home. இது ராம்குமார் சாரோட வீடு தானே? Yes. He's my dad.
வா ராகுல். ஆ. உட்காரு. ஆக்சுவலா டாடி இந்த பங்களா உங்களுக்கு ரெண்ட்டுக்கு விட்டது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கும். அதனால என்ன, மேடம் இங்க தங்கி இருக்கிறது பப்ளிக்கு தெரிஞ்சா ராம்குமார் பங்களா பயங்கர ஃபேமஸ் ஆயிடும். யா ஐ நோ. ராகுல் நீ உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே.